IPL மெகா ஏலத்தில் முதல் சில மணி நேரம் அமைதி காத்து வந்த CSK அணி திடீரென்று அடுத்தடுத்த வீரர்களை வாங்கி குவித்திருப்பதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். CSK அணியிடம் 50 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் இருந்தும் வீரர்களை வாங்க முயற்சி செய்து பின் விலை அதிகரித்ததால் CSK அணி பின்வாங்கியது. இந்த சூழலில் CSK அணி எப்போதுதான் முதல் வீரரை வாங்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் கான்வேவின் பெயர் ஏலம் மேடைக்கு வந்தது. கான்வே CSK அணிக்காக விளையாடி வந்த அணியின் முக்கிய வீரர்களின் ஒருவராக திகழ்ந்தார். 2023ஆம் ஆண்டு IPL தொடரை CSK அணி வெல்ல கான்வே முக்கிய காரணமாக இருந்தார். எனினும் கான்வேக்கு காயம் ஏற்பட்டதால் அவர் கடந்த சீசனில் விளையாடவில்லை. இந்த நிலையில் கான்வே பெயர் வந்த உடனே CSK அணி அவரை ஏலத்தில் எடுக்க முயற்சி செய்தது. ஆனால் CSK அணிக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்பது போல் பஞ்சாப் அணி ஏலம் கேட்டு அவரின் விலையை உயர்த்தியது. இருந்தும் CSK அணி கான்வேவை கடைசி வரை விடவில்லை. அடுத்து 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து CSK அணி கான்வேவை வாங்கியது. கான்வேக்காக CSK அணி RTM கார்டு பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் CSKவுக்கு அது பயன்படுத்த தேவையே இல்லாமல் போய்விட்டது. இதையடுத்து CSK அணியின் தொடக்க வீரர் பிரச்சனை தீர்ந்தது. இதேபோன்று இந்திய அணியின் இளம் அதிரடி வீரர் ராகுல் திரிபாதியை CSK அணி ஏலம் எடுக்க ஆர்வம் காட்டியது. அடிப்படை விலையான 75 லட்சம் ரூபாய்க்கு CSK அணி ஏலம் கேட்க KKR அணியும் அவரை வாங்க வேண்டும் என போராடியது. இரு அணிகளும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொள்ள கடைசியில் 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் கொடுத்து CSK அணி ராகுல் திரிபாதியை ஏலத்தில் வாங்கிவிட்டதும் இதன் மூலம் சுரேஷ் ரெய்னாவின் இடத்திற்கு ராகுல் திரிபாதி சரியாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் CSK அணிக்காக விளையாடிய ரச்சின் ரவீந்திரா பெயர் வந்ததும் ரச்சின் ரவீந்திரா முதல் சீசனில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் எதிர்காலத்திற்கு தேவையான வீரராக விளங்குகிறார். சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக அபாரமாக ரச்சின் ரவீந்திரா செயல்பட்டிருக்கிறார். ரச்சின் ரவீந்திராவை வாங்க CSK அணி கடுமையாக போராடியது. ஒரு கட்டத்தில் பஞ்சாப் அணி 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ரச்சின் ரவீந்திராவை வாங்க முயற்சித்தது. அப்போது CSK அணி யாருமே எதிர்பாராத வகையில் தங்களிடம் இருந்த RTM கார்டை பயன்படுத்தியது. இதனை அடுத்து ரச்சின் ரவீந்திராவை விடக்கூடாது என்பதற்காக பஞ்சாப் அணி அவருக்கு 4 கோடி ரூபாய் வழங்குவதாக முன்வந்தது. எனினும் RTM கார்டை வைத்து அதே பணத்தை நாங்கள் எடுத்து தருகிறோம் என்று கூறி ரச்சின் ரவீந்திராவை CSK அணி ஏலத்தில் வாங்கிவிட்டது. இதன் மூலம் CSK அணி தங்களுடைய பழைய பார்முலாவான ஏற்கனவே விளையாடிய வீரர்களை மீண்டும் ஏலத்தில் எடுத்து அணியை கட்டமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவது தெரியவந்துள்ளது. அடுத்து ஏலத்தில் அஸ்வின் இடம்பெற்ற நிலையில் CSK அணி அவரை 9.75 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. அஸ்வினை வாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் CSK அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. 9.50 கோடி வரை ஏலம் கிட்ட ராஜஸ்தான் அணி பின்வாங்கியது. விடாபிடியாக அஸ்வினை வாங்க முயன்ற CSK அணி 9.75 கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கியது. 9 ஆண்டுகளுக்கு பின் CSK அணிக்கு திரும்பியிருக்கும் அஸ்வினை ரசிகர்கள் வரவேற்று பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். அஸ்வின் திரும்பி வருவதை கொண்டாடும் விதமாக அன்னேவரார் வழிவிடு என்ற போஸ்டை CSK அணி தனது X தளத்தில் வெளியிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.